ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒன் பாட் ரைஸில் தக்காளி ரச சாதம் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன். நான் 1 டம்ளர் அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். 4 பழுத்த தக்காளி இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. அரைக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, வாணலில் கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, மிளகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், பூண்டு ஒரு 5-6 பூண்டு எடுத்துக்கோங்க, வரமிளகா எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கடுகு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும். ஒரு பச்சை மிளகாவை அப்படியே போட்டுக்கோங்க. நம்ம தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியை இதில் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கொத்தமல்லி இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, இதை இப்போ நம்ம வறுத்து ஒரு பொடி செய்யணும். அதை இப்போ செய்யலாம். வாணலில் ஆல்ரெடி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, பூண்டு, வரமிளகாய் இதெல்லாம் லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். இந்த மிளகு ஜீரகமும் நல்லா வறுத்துருச்சு, நல்லா வாசமாக இருக்குது. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம இதை அரைச்சிக்கலாம். மிளகு, ஜீரகம், பூண்டெல்லாம் போட்டு வதக்கணும் இல்லையா, அதை நல்லா நான் அரைச்சிக்கிட்டேன். இதை இங்கே பாருங்கள். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த இதில் இந்த பொடியை போட்டுருவோம். இதை போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க. அந்த பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் புளியும் நான் கரைச்சி வச்சுட்டேன். அது 1 டம்ளர் இருக்குது. அதை ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. நான் 1 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த டைம் இதை இதில் போட்டுக்கோங்க. நல்லா இந்த தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அரிசி நல்லா ஊறிடுச்சு. அதை நான் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுருக்கேன். அதை அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டு இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு நம்ம ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். 3 விசில் விட்டு இறக்கியாச்சு. இப்போ நாம் இது கரண்டி வச்சு இப்போ நம்ம கலந்துக்கலாம். சூப்பரான 1 பாட் ரைஸ் தக்காளி ரசம் சாதம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.